ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஏடிஜே சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பெண்டன்ட்டில் ரெண்டு சைடும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபெவிக்ரிலில் பிளாக் எடுத்திருக்கேன், கேமலில் லெமன் எல்லோ ஆக்கர், ஆரஞ்சு கலர், அப்புறம் கிரிம்சன் லேக், ஸ்கார்லெட் லேக். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ். ஃபஸ்ட்டு நம்ம பெண்டன்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பிளாக் கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட், பேக்கு, சைடு எல்லாமே பெண்டன்ட்டு, அப்புறம் இயரிங்ஸு. இப்போது லெமன் எல்லோ நான் எடுத்துக்கிறேன். ஆக்கர், இது ஆரஞ்சு, இது வந்து லைட் ரெட், டார்க் ரெட்டு. இந்த மாதிரி ப்ரஷஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் அந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ பெண்டன்ட் ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து சன்ரைஸோட நம்ம எஃபெக்ட் நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த கார்னர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லெமன் எல்லோவால் அந்த இடத்துல இந்த மாதிரி டேப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கலர் நான் எடுத்திருக்கேன், அந்த ஆக்கர் கலரு, எல்லோ ஆக்கர். ஜஸ்ட் இது மாதிரி இப்படி டேப் பண்ணி நம்ம எடுத்தோம்னா போதும். அடுத்தது நான் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ப்ரஷ்ஷில் நல்லா லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பெண்டன்ட்டில் வச்சு அப்படியே நம்ம வந்து டேப் பண்ணி கொண்டு வரலாம். ஒவ்வொரு தடவையும் நல்லா லோட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே டேப் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த ரெண்டு கலரையும் அப்படியே மர்ஜும் பண்ணிடுறேன். அடுத்தது லைட் கலர் ரெட் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ரெட் கலர் எடுத்துக்கிறேன். நல்லா பெயிண்ட்டு வந்து நல்லா ப்ரஷ்ஷில் லோட் ஆனதுக்கப்புறமா பெண்டன்ட்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. பெண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதே நம்ம மெத்தடை நம்ம வந்து இயரிங்ஸ்க்கும் பண்ணலாம். ஸோ நான் அந்த லெமன் எல்லோ வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இயரிங்ஸ்க்கு நான் க்ராஸாக பண்ணாமல் சென்டர்லேருந்து வர மாதிரி பண்ணுறேன். சன்ரைஸ் எஃபெக்ட்டு சேம் ஆர்டர், அதே ஆர்டரில் நம்ம வந்து பெயிண்ட்டு டிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இயரிங் சின்னதாக இருந்ததுனால நமக்கு அந்த குங்குரு பீட்ஸ் மேலெலாம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை வந்து கவர் பண்ணிடலாம் பிளாக் பெயிண்டால். இப்போது நம்ம வந்து பேக் சைடு ஆர்டிசா கம்பெனியோட நான் ப்ரான்ஸ் கலர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ 0 ப்ரஷ் எடுத்திருக்கேன், நம்பர் 0. இப்போ வந்து நம்ம மெஹந்தி டிசைன் நம்ம போடுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான டிசைன் வந்து இப்போது இந்த கலர் யூஸ் பண்ணி நான் பெண்டன்ட்டில்
ஒரு சைடு ஒரு கார்னர்லேருந்து நான் வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் அப்படி நான் ஃப்ரீ ஹேண்டில் நான் வரைகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் வரைகிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் பென்சிலை வரைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அப்படியே நான் வந்து டைரெக்டாகவே வரைகிறேன். ரொம்ப கஷ்டமாக டிசைனெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த பூ டிசைன் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. நம்ம இந்த மாதிரி தின் ப்ரஷ் எடுத்தோம்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி பண்ணுற அது வரைகிற மாதிரி டைப்புக்கு தின் ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது 0 ப்ரஷ். இதுக்கு பதிலாக நீங்கள் 00, 000 ப்ரஷ் எடுத்திங்கன்னா இன்னும் கூட தின்னான லைன்ஸில் உங்களுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த பெண்டன்ட் இந்த மெஹந்தி டிசைன் ஃபுல்லாகவே வந்து நான் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த கலரும் நான் மிக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் நான் கொடுக்கல. நீங்கள் வேணும்னா நீங்கள் மாற்றி மாற்றி கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் இல்லைனா சில்வர், அதெல்லாம் கூட நீங்கள் ஒவ்வொரு லைனுக்கு மாறி மாறி நம்ம கொடுத்தா இன்னும் கூட அது அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஆன்டிக் கோல்டு விட காப்பர் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய பெயிண்டிங்ஸில் நான் வந்து இப்போ கோல்டு நான் சேர்த்துறத விட நான் இப்போ ப்ரான்ஸ் கலர்ஸ் நான் சேர்த்திக்கிறேன். நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் வரையும்போது ஒரு இடத்துல திக்னஸாகவும் ஒரு இடத்துல தின்னாகவும் வரும். ஸோ அதை நம்ம வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி த்ரூ அவுட் அது ஃபுல்லாகவே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரஷ்ஷை பிடிச்சி இழுக்கும்போது அந்த இதோட ப்ரஷ்ஷோட அந்த ஸ்ட்ரோக் நல்லா தெரியும். ஸோ அது அப்படி தெரிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி மறுபடியும் பெயிண்ட் எடுத்து அது நீட்டாக பண்ணிடணும். ஸோ நான் கடைசியாக இந்த மாதிரி ஒரு லைன் பார்டர் லைன் மாதிரி நான் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். நான் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணல, ஜஸ்ட் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நம்ம இஷ்டம்தான், வேணும்னா நம்ம மேலே கூட நம்ம மறுபடியும் ஃபுல்லாக வேறு டிசைன்ஸ் கொடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பெண்டன்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இயரிங்ஸ்க்கும் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இயரிங்ஸ்க்கு நான் வந்து ஒரு கார்னர்லேருந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன்.
இப்போ அதே கார்னர்லேருந்து நம்ம வரையக்கூடாது, அதோட ஆப்போசிட் கார்னர். இப்போ ரெண்டும் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் பார்க்குற மாதிரியான இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதை நான் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஸோ தட் அது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம இந்த கர்வ்ஸ் நமக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு மார்க்கிங்காக நான் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இயரிங்ஸ் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 விதமான பெயிண்டிங் நம்ம பெண்டன்ட்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் டே. இது 2 mm திக்னஸ் பிளாக் கார்டு, சிசர், ப்ளையர், பிளாக் காட்டன் த்ரெட், இயரிங் ஹூக்கு, ஒரு டெரகோட்டா பீட், பெயிண்ட் பண்ணி வச்ச இயரிங்ஸு, பெண்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இயரிங்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த லூப்பில் இருக்கிற இயரிங்ஸில் இருக்கிற லூப் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம அந்த இயரிங்ஸ் நம்ம விட்டுடலாம். இதே மாதிரி இன்னும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த சைடு நம்ம போடுறோமோ அது தெரிகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து 85 சென்டிமீட்டர் லென்த்துக்கு நான் அந்த பிளாக் கார்டு நான் கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கிறேன். கரெக்டாக சென்டரில் வர மாதிரி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரோப்பை. இப்போது நம்ம அந்த டெரகோட்டா பீடை வந்து இதுக்குள்ளே நம்ம விட்டுக்கலாம். நீங்கள் இந்த டெரகோட்டா பீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து உடன் பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெரகோட்டா பீடு வந்து ரீஃபில் யூஸ் பண்ணி நான் போட்ட ஹோல்ஸு, அப்போ அது கரெக்டாக இருக்கும். இது வெளியே பிடிச்சி இழுக்கிறதுக்கு நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். அப்புறம் நம்ம நான் போட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஒரு டாசல் செய்யணும், இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பெண்டன்ட் ரெடி. ஸோ இது சன்ரைஸ் எஃபெக்டில் ஒரு பெண்டன்ட். அதை நம்ம அப்படியே திருப்பி மெஹந்தி டிசைனில் ஒரு பெண்டன்ட் செட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.